நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதத்தில் தர்மம் என்றும் என் நிகழ்ச்சியில் நாம் பல நாட்களாக மகாபாரதத்தில் கூறப்பட்ட தர்மங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். நம் பாரத தேசத்துக்கும் பாரதம்ங்கிற பெயர், மகாபாரதம் என்னும் இதிகாசத்துக்கும் அதே பெயர். இதை ஏன் மகாபாரதம்னு கொண்டாடுகிறார்கள்? மகத்துவம், பாரவத்துவம், இந்த ரெண்டும் இருக்கிறபடியால் தான் இது மகாபாரதம். மகத்துவம் என்னால் பெருமை, பாரவத்துவம் என்னால் மிக பெரியதாக இருத்தல், அனைத்து செய்திகளையும் தன்னுள்ளே கொண்டிருத்தல். பெருமை உடையதாக இருக்கும், பெரியதாக இருக்கும், தன்னுள்ளே அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 புருஷார்த்தங்களையும் கொண்டிருக்கும். இதில் விதுரர் திருதராஷ்டிரருக்கு பல தர்மங்களை உபதேசித்து வருகிறார். தர்மோபதேசத்தை கேட்பதனால் நமக்கு என்ன பயன்? நம்முடைய கலக்கம் தீரும், பயம் தொலையும், நேர்மையான வாழ்க்கை வாழத் தொடங்குவோம். இதில் மொத்தம் 8 அத்தியாயங்கள் உள்ளன. 33வது அத்தியாயத்திலிருந்து 40வது அத்தியாயம் வரை 8 பகுதிகளால் விதுரர் திருதராஷ்டிரனுக்கு உபதேசிக்கிறார். அதில் தற்போது நாம் 38வது அத்தியாயத்தை தொடங்கியுள்ளோம். நம் வீடு தேடி விருந்தாளிகள் வருகிறார்கள். அதிலும் அவர்கள் சான்றோர்களாக இருந்தால் அவர்களை எப்படி வரவேற்க வேணும், எப்படி அவர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும், நாம் பணிவோடே அவர்களை என்னென்ன விசாரிக்க வேணும், இதெல்லாம் தான் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாள் சந்திக்கும் போது பார்த்தது, ஒரு பெரியவர் நம்ம வீட்டுக்கு வருகிறார் என்றால் நாம் எழுந்திருந்து மரியாதை செலுத்தாமல் அமர்ந்த வாக்கில் இருந்தால் நமக்கு முன்பாக நம்முடைய பிராணவாயு எழுந்து விடுகிறது. அது வாய் வழியே வெளியேறி அவர்களை நமஸ்கரிக்க முற்படும். நாமும் எழுந்தால் அப்போ பிராணவாயு நமக்குள் இருக்கும். நாம் எழுந்திருக்காமல் நம்முடைய மூச்சு காற்றாகிற பிராணவாயு மட்டும் எழுந்திருந்தால் அது வெளியேறிவிடும். நாம் அமர்ந்து கொண்டே இருப்போம். அதனால் என்ன நடக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. நம்முடையத்திலிருந்து மூச்சு காற்று மட்டும் வெளியேறிவிட்டு நாம் எழுந்திருக்காமல் இருக்கலாமா? அப்போ பெரியார்களை மதிப்போடு நடக்க கற்றுக்கொள். ஏன் இதை திருதராஷ்டிரனுக்கு கூற வேண்டும்? அவன் பெரியோர்கள் வந்தால் மதிப்பின்றி நடக்கப் போகிறானா? செய்ய போகிறார். நாளை கண்ணன் பாண்டவதூதனாக வரப்போகிறான். அப்போது அவனுக்குரிய மரியாதை கொடுக்கப்பட போவதில்லை. துரியோதனன் எல்லா அரசர்களையும் கூப்பிட்டு பயப்படுத்தி வைத்தான். கண்ணனோ இடைப்பிள்ளை. அவன் வேணுமென்று பாண்டவர்களுக்காக தூது நடக்கிறான். அவனுக்கு மரியாதை செலுத்த தேவையில்லை. யாரேனும் எழுந்திருந்து கைகூப்பினாலோ வணங்கினாலோ அவர்களுடைய நாட்டை தீக்கிரையாக்கி விடுவேன், நெருப்பு வைத்து விடுவேன் என்று துரியோதனன் பயப்படுத்தினான். யாரும் எழுந்திருக்கவில்லை. ஒரு தீவனுடைய வார்த்தைக்கு அஞ்சி நாம் எதற்கு எழுந்திருந்து நாட்டை நெருப்பு கிரையாக்க வேண்டும்? யாரும் எழுந்திருக்காமல் அமர்ந்திருந்தார்கள். கண்ணன் பாண்டவதூதனாக உள்ளே நுழைந்தான். அனைவரும் அவரவர்கள் வேலையை நிறுத்தினார்களாம். ஹஸ்தினாபுர பட்டணத்துக்குள் கண்ணன் நுழைந்தவுடனே பால் கொடுத்து கொண்டிருந்த பெண் நிறுத்தினாள். சமையல் செய்து கொண்டிருந்தவள் நிறுத்தினாள். விவசாயம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் நிறுத்திவிட்டார்கள். ஹோமம், யஜ்ஞம், யாகம் இது பண்ணி கொண்டிருந்தவர்களெல்லாம் நிறுத்தினார்கள். அனைவரும் கண்ணனை நோக்கி கைகூப்பினார்கள். இப்படி நாடே கைகூப்பும் போது அரசவை மட்டும் கைகூப்பவில்லை. கண்ணன் உள்ளே நுழைந்தான். கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து துடலைப் பெருதுடைத்து சோதனனை அடல விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ. பெரியாழ்வாருடைய அழகான பாடல். கண்ணன் உள்ள நுழைகிறார். அவ்வமயத்தில் துரியோதனன் சடக்கென்று எழுந்திருந்தான். அவனும் அமர்ந்திருந்தான். அவனை சுற்றி ஏனைய மன்னர்கள் எல்லாரும் எழுந்திருக்காமல் நாற்காலியை கெட்டியாக பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். ஆனால் கடைசியில் யார் பயப்படுத்தினானோ அந்த துரியோதனனே சடக்கென்று எழுந்து விட்டான்.
சுற்றுமுற்றும் பார்க்க யாரும் எழுந்திருக்கவில்லைன்னு தெரிந்து வெட்கப்பட்டு மறுபடியும் தன் ஆசனத்திலே அமர்ந்து கொண்டான். கழல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து என்று பெரியாழ்வாருடைய பாசுரம். இது இந்த அரசவையில் நடக்க போறதுங்கிறத தெரிந்து கொண்ட விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு முன்னமேயே ஜாகிரதைப்படுத்துகிறார். திருத்தராஷ்டிரா, வந்தவனைக் கண்டு எழுந்திருக்காமல் போனால் உனக்காபத்து. வந்தவனுக்கு அவமரியாதைன்னு நினைக்காதே, உனக்குத்தான் ஆபத்து நேரிடும். ஆனால் இவ்வளவு தூரம் முற்கூட்டியே சொல்லி வைத்திருந்தும் திருத்தராஷ்டிரனுக்கு புரியலே. புரிந்தாலும் தன் பிள்ளையை சொல்லி திருத்த முடியவில்லை, கெட்டையே போனான்கிறது சரித்திரம். அந்த கட்டத்தை தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆக விதுர நீதியில் விருந்தோம்பல் எப்படி, வருபவர்களை எப்படி நாம் சத்கரிக்க வேணும் என்கிற ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதிலே வள்ளுவனார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு குரலில் தெரிவிக்கிறார். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். முதல்ல 9வது அதிகாரத்திலேயே சொல்கிறார் விருந்தோம்பல்ங்கிற அதிகாரம். யாருடைய வீட்டில் வந்தவர்களுக்கு நல்ல விருந்து படைக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வசிக்கிறாள். அவள் ரொம்ப திருப்திப்பட்டு அந்த வீட்டில் வசிக்கிறாள். லக்ஷ்மி கலையாக இருக்கணும், லக்ஷ்மி நிவாசமாக ஒரு வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்னால், லக்ஷ்மி விக்கிரகத்தையோ படத்தையோ வைத்து கொண்டு சஹஸ்ரநாம அர்ச்சனையோ கோட்டி அர்ச்சனையோ பண்ணத்துக்காக மட்டும் லக்ஷ்மி இருந்து விட மாட்டாள். பகவானை நாம் அர்ச்சிக்க வேண்டும். ஆனால் அதை மட்டும் செய்தோம்னால் அவர் திருப்தி அடைவதில்லை. அவர் சாஸ்திரங்களில் என்னென்ன சொல்லி வைத்திருக்காரோ அதை ஓரளவு நாம் செய்ய வேண்டும். அப்போ தான் பெருமானுக்கு திருப்தி. அதெல்லாத்தையும் விடுத்து உன் பக்கத்திலே அமர்ந்து உன்னையே பூஜித்து கொண்டிருக்கிறேன், அது அவருக்கு பிடிப்பதில்லை. அதேபோல் லக்ஷ்மிக்கு சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணே 100 நாள் பல பல அர்ச்சனைகள் பண்ணிகிட்டே இருந்தேன், அது ஒரு மாதிரி. ஆனால் லக்ஷ்மி நம் வீட்டில் இருக்க வேண்டும் என்னால் அவள் ஆசைப்பட்டதை செய்ய வேண்டும். விருந்தாளிகளுக்கு உணவடித்து அவர்களை வணங்கி கைகால் அலம்பி நன்றாக இருக்கிறீர்களா என்று குசல பிரஷ்னம் வினவி நாம் அவர்களோடு அமர்ந்தோம்னால் அப்பதான் லக்ஷ்மிக்கு பிடித்தம். அதைத்தான் வள்ளுவனார் சொல்றார். அப்படி எந்த வீடு இருக்கிறதோ அங்கே மகாலட்சுமியே எப்போதும் வாழ்கிறாளாம். ரொம்ப ஆச்சரியமான மற்றொரு இடத்துல சொல்றார், இப்படி இருந்தது மட்டுமல்ல, விருந்து புறத்தா தானுண்டால் ஷாவா மருந்தனினும் வேண்டற்பாற்று அற்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம் சமைக்கிறோம், அந்த சமைத்தது மருந்தாகவே இருக்கட்டும், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய காய்கறியாக இருக்கட்டும். ஆனால் அந்த காய்கறியை விருந்தாளிகளுக்கு படைக்காமல் நாம் மட்டும் உண்டால் அது மருந்தாக இருக்காது. இன்னொரு பொருள் கூறுகிறார், நாம் சமைத்தது அமிழ்தமாகவே இருக்கட்டும், ஆனால் விருந்தாளிகளுக்கு படைக்காமல் நாம் மட்டும் உண்டால் அது ஒரு நாளும் அமுதமாக இருக்காது. ஆக வந்தவனுக்கு கொடுக்க வேண்டும், வயிறு வாடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தானே இல்லறத்தில் இருக்கிறோம். மற்றொரு குறள் கூறுகிறது, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. நாம் இல்லறத்தில் இருப்பது சந்நியாசம் பெற்றுக்கொள்ளாமல் நாம் எதற்காக இல்லறத்தில் இருக்கிறோம்? மனைவியோடு வாழ்வதற்கு பெருமாள் அனுமதிச்சிருக்கிறதே வேளாண்மை செய்வதன் பொருட்டு. வேளாண்மை என்னால் விருந்தோம்பல்னு அர்த்தம். வருபவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அதுக்குத்தான் இல்லறத்தில் இருக்கிறோம். இல்லறத்தில் இருந்து கொண்டு இல்லத்துக்குள்ள ஒத்தரையுமே விடாதிருந்துட்டோம்னால் அது அறமாகுமா? அது மரமாகும். வந்தவர்களை சத்கரித்தல், எழுந்திருத்தல், நமஸ்கரித்தல், இவை அத்தனையும் செய்ய வேணுங்கிறதை தமிழிலையும் பல குறள்களால் பார்த்தோம். மேற்கொண்டு இப்போ சம்ஸ்கிருத ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். பீடம் தத்வா சாதவே அபியாகதாய ஆனியாபக பரிநிர்ணிஜ்ய பாதவ் சுகம் பிருஷ்ட்வா பிரதிவேத்யாத்ம சம்ஸ்தாம் ததஹ தத்யாத் அன்னம் அபேக்ஷ தீரஹா. 38வது அத்தியாயத்தினுடைய 2வது ஸ்லோகத்தில் இருக்கும். எப்படி வந்தவனை நடத்தணும்னு சொல்கிறார். பீடம் தத்வா, ஒருத்தர் நம் வீட்டுக்குள் வருகிறார் என்னால் முகம் மலர்ந்து புன்சிரிப்போடே எரிச்சப்படாமல் கைகூப்பி கொண்டு உங்கள் வரவு நல்வரகாகுக என்று சொல்ல வேண்டும். இதற்கு நாம் என்ன பண்ணிட்டோம்? இப்போ வெல்கம் அப்படின்னு வாசலில் எழுதி வச்சுட்டோம். நல்வரவுன்னு போட்டு மிதியடி போட்டுவிடுறோம். நம்ம முகத்தில் புன்சிரிப்பு இருக்குமோ இல்லையோன்னு சந்தேகம் போல் இருக்குது. மிதியடி இல்லையான்னு சிரிப்பு இருக்கணுமோ இல்லையோ, அதற்காக வெல்கம் நல்வரவு அப்படின்னு அதில் போட்டோம். அப்போ உள்ள வர்றவர் மிதியடியை பார்த்து கொண்டு வர வேண்டியதானா? அவர் கீழே பார்க்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முகத்தை பார்த்தார்னால்
நாம் நல்வரவு சொல்லணுமே, நாம் சிரிக்கணுமே. சிரித்து ஒத்தரை வரவழைக்க வேண்டும், உள்ள வந்தவரை அமர்த்த வேண்டும். பீடம் தத்வா, அவருக்கு ஆசனம் கொடுத்து நாற்காலியோ கீழோ என்ன வசதியோ அவருடைய வசதிப்படி உட்கார வைக்க வேண்டும். சாதவே அபியாகதாய, நம்மை தேடி வந்திருக்கிற சாதுவின் பொருட்டு பீடம் கொடுக்க வேண்டும். அப்புறம் ஆனிய ஆபகா, தண்ணீர் செம்பில் தண்ணீர் கொண்டு வர வேண்டும். அது எந்த பாத்திரம் நல்ல பாத்திரமோ நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டு வர வேண்டும். வந்து பரிநிர்ணிஜ்ய பாதவ், அவருடைய திருவடிகளில் சேர்க்க வேண்டும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு சற்றே புரியாமல் போகலாம். ஏன்னா இப்போ நாம் எல்லாரும் ஃப்ளாட்டில் இருக்கோம். வாசல்லேருந்து ஒருத்தரை உள்ளே கூட்டின்னு வந்து ரிசப்ஷன் ரூமில் உட்காத்திப்போம், இல்லை ஹாலில் உட்காத்திப்போம். நான் சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து அவர் காலில் சேர்க்க வேண்டும்னால், சுவாமி ஹாலெல்லாம் ஜலமாக போயிடுமே, யார் துடைக்கிறதுன்னு இப்போ அடுத்த கேள்வி கேட்பீர்கள். முன்னாட்களில் அப்படி அல்ல, வெளியிலேயே இடம் வைத்திருப்பார்கள், அங்கேயே திண்ணை இருக்கும், திண்ணையிலே உட்கார்த்தி வைக்கலாம், அப்புறம் அவருடைய திருவடிகளை கழுவலாம். இன்றைக்கி அதுக்கு பதில் என்ன பண்ணி வச்சிட்டோம், வாசல்லேருந்து உள்ளே வருவதற்கு முன்னால் குழாய் வைத்து விட்டோம். அதனால் அங்கேயே குழாயை திறந்து காலை சோதித்து கொண்டு காலை கழுவி கொண்டு உள்ளே வந்துவிடலாம். இதுக்கெல்லாம் 2-3 காரணம் உண்டு. வாசலில் எத்தனையோ துப்பல் இருக்கலாம், எச்சல் இருக்கலாம், அழுக்குகள் இருக்கலாம், மலமூத்திரத்தை எல்லாம் நாம் காலால் மிதிச்சுட்டு வந்திருக்கலாம். செருப்பு போட்டுட்டே நம்ம போயிருந்தோம்னா கூட அந்த செருப்பில் எத்தனையோ ஆபாசங்கள்லாம் பட்டிருக்கும். அதோடு நாம் உள்ளே வரப்போகிறோம். வீடு லக்ஷ்மி வாழக்கூடிய வீடு. அப்படி இருக்கிறச்சே இந்த அழுக்க ஆபாசமும் வீட்டுக்குள்ளே வந்து விடலாமா? முடிந்தவரை செருப்புகளையே வீட்டுக்கு வெளியில் வைத்து கொள்ள வேண்டும். நான் ஏன் முடிந்தவரைன்னு சேர்த்து சொல்கிறேன்னா, அபிப்பிராயம் சஜஷன் சொல்கிறதுக்கு தான் முடியும். அதை பண்ணுங்கோன்னு சொன்னால் எத்தனை பேர் கோபம் வந்துடுமோ தெரியாது. அதனால் பிரார்த்தனை, வேண்டுகோள், லக்ஷ்மி வீட்டில் எழுந்துருள் இருக்கிறாள். அப்போ ஒரு தெய்வம் இருக்கிற வீட்டில் போய் பசுமாடு வரலாமே தவிர அதை விட்டுட்டு நாம் காலில் பட்ட அழுக்கோடு கொண்டு செருப்பை உள்ளே விட்டுவிடலாமா? ஒரு சின்ன இடம் வீட்டுக்கு வெளியில் ஏற்படுத்திட்டு அங்கே வச்சு விடணும். அடுத்து வருபவர் கால் கழுவி கொள்ள வேண்டும். சான்றோராக ஒரு சன்னியாசி வரார், வித்வான் வரார், பக்தர் வரார், அவர்களுக்கு நாமே சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து காலை கழுவி விட்டுடுவோம். இல்லை சாமானியப்பட்ட ஒருத்தர் நம்ம உறவுக்காரர் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வரவா, அப்படி இருக்கிறவர்கள் வந்தால் வாயிலில் குழா வச்சுடுவோம், இல்லை பக்கெட்டில் தண்ணீர் வச்சுட போகிறோம். அதை காலை கழுவி கொண்டு தான் உள்ளே வர வேண்டும். ஆக உள்ள வந்தவருக்கு பீடம் ஆசனம் கொடுத்து காலலம்ப வேண்டும். அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியம்னு சொல்லுவார்கள். கைக்கு தண்ணீர் சேர்த்தல் அர்க்யம், காலுக்கு தண்ணீர் சேர்த்தல் பாத்தியம். அவர் அச்சுத அனந்த கோவிந்த என்று சொல்லி ஆச்சமனம் பண்ணுவதற்கு தண்ணீர் செய்தல் ஆச்சமனியம். அர்க்ய பாத்திய ஆச்சமனியம். அதில் இப்போ காலலம்பரதை பற்றி சொல்லிட்டு இருக்கார். பரிநிர்ணிஜ்ய பாதவ், திருவடிகளிலே தண்ணீர் சேர்த்து சுகம் பிருஷ்டுவா, அடுத்த நீர் சுகமா நலமா என்று கேட்க வேண்டும். அவர் நலமான முதல்ல கேட்க வேண்டும். எதற்காக வந்தீர் என்று முதல்ல கேட்கக்கூடாது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். இப்போ ஏன்னா வந்தவரச்சேவை எதுக்காக வந்திருக்கீள் என்று கேட்கதை விட்டு சுகமா, குடும்ப சௌக்கியமாக இருக்கா, தேக ஆரோக்கியம் நன்னா இருக்கா, நல்ல வைராக்கியம் வளருகிறதா, பெருமானிடத்தில் பக்தி வளருகிறதா, இதெல்லாத்தையும் அவர்கிட்ட முதல்ல கேட்டுக்கணும். அதனால் சுகம் பிருஷ்டுவா, அவர் வந்தவரை இன்முகத்தோടെ வரவேற்று சுகமாக உள்ளீரான்னு கேட்டு பிரதிவேத்திய ஆத்ம சம்ஸ்தான், அதுக்கப்புறம் தன் நிலையை எடுத்துரைக்க வேண்டும். நான் எப்படி இருக்கோம், ஆங்கிலத்தில் என்ன பண்ணிவிடுவோம் எல்லாம் ஹவ் ஆர் யூ, ஹவு டு யூ டூ, நீ எப்படி இருக்கேன்னு கேட்டால் ஐ எம் குட், ஐ எம் ஃபைன், நான் நன்னா இருக்கேன். திருப்பி கேட்கணும்னு சொல்ல பாருங்க. அப்போ ஹவ் ஆர் யூ என்ன திரும்பி கேட்கணுங்கிறாளோ இல்லையோ. இதெல்லாம் ஒன்றும் புதியதாக இவர்கள் கண்டுபிடிச்சதே இல்லை, ரொம்ப நாளாக கண்டுபிடித்து வைத்துள்ளோம். பெரியோர்கள் வந்தால் நீங்கள் எப்படி இருக்கீர்கள்னு கேட்டுட்டு அப்புறம் நாம் எப்படி இருக்கிறோம்னு கூற வேணும். ததா தத்யாது அன்னம் அபேக்ஷ தீரா, அதுக்கப்புறம் அவருக்கு வேண்டிய உணவளிக்க வேண்டும். குடிக்க தண்ணீர் கொடுத்தோ அல்லது குளிர்ந்து மோர் கொடுத்தோ அல்லது பால் கொடுத்தோ கொஞ்சம் அவருடைய பசியை ஆஸ்வாசப்படுத்தி விட்டு, அதுவும் இந்த காலம் இருக்குது பாருங்கள், சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி மாதம் பிறந்து அத்தனையும் கொதித்து கொண்டிருக்கிற காலம். எங்கே பார்த்தாலும் ஒரே வெயில், சம்மர் வந்துடுத்து. அப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ளே வரச்சேவே மூச்சு விட்டு வியர்த்து விறுவிறுத்து வந்து உட்கார போகிறோம். உட்கார்ந்தவருக்கு விசிறி எடுத்து மெதுவே அவரை விசிற வேண்டும். அந்த நாள்லேருந்து பெரியோர்கள் பண்ணிட்டு இருக்கிற கைங்கரியம் விசிறி அவருடைய பாதங்களை அலம்பி அவருக்கு சுகத்தை விசாரித்து நாம் எப்படி இருக்கோங்கிறத எடுத்து சொல்லிட்டு கடைசியாய் வேண்டிய உணவளித்து அவருக்கு ஆஸ்வாசப்படுத்த வேண்டும். உணவளிச்சுட்டு கிளம்பி போடுங்கன்னு சொல்லக்கூடாது. அவராவது கேட்கணும் நான் எங்கே தங்கணும்னுட்டு.
அவர் ஒருவேளை வெட்கப்பட்டு கொண்டு கேட்கலைன்னா நாம கேட்கணும், தேவரீர் எங்க தங்கறதா இருக்கு, இந்த உள்ளல தங்கலாமா, இந்த உள்ள தங்கலாமா என்று கேட்க வேண்டும். தீபம் ஆயில்